Hello guys, welcome back to another episode. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான எபிசோட். இது எங்கன்னா கன்னியாகுமரி டு காத்மாண்டு பை ரோட் ட்ரிப். கிட்டத்தட்ட ஒரு போகிறது மட்டுமே 2800 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. 4 நாள் ட்ராவல். வீட்டில் சும்மா இருந்தோம். டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி ஒரே நாள் தான், செகண்ட் டே கிளம்பிட்டோம். ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து, நான், அப்பா, அம்மா, தம்பி அண்டு அந்த என்னோட கார். ஸோ அது கார் ஆட்டோமேட்டிக் காரு. ஸோ அதனால் ட்ராவல் பிரச்சனை இல்லை. போகிற வழியில் ஃபஸ்ட் எபிசோடு இது பார்ட் 1. இந்த எபிசோடில் ஃபுல்லாகவே ரோட் ட்ரிப் தான் பார்ப்பீங்க. அங்கங்கே தங்கிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு தென் மார்னிங் சமைச்சு சாப்பாடை வச்சுட்டு, ஒரு நேரம் தான் சமைப்போம், வெளியே சமைச்சிட்டு அந்த சாப்பாடு எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவோம். அன்றைக்கி ஃபுல்லாக அந்த சாப்பாடு சாப்பிட்ருவோம். ஸோ மார்னிங் டிஃபன் அண்ட் லஞ்ச் ரெண்டுத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அப்படியே போய் 4ஆம் நாள் நேபாளில் ரீச் ஆகிட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கன்னியாகுமரி டு காத்மாண்டு. லெட்ஸ் கோ டு த வீடியோ. சொல்லுவாங்க வேலை எங்கே இருக்கோம்? இந்த இடத்துல இருக்க பேசுடே உண்மையாப்பா. மௌனமா இருக்கும் இன்னைக்கு. இவனா
வண்டி தவறு நினைக்கிறேன். இந்த வாடகை காரில் எடுக்கணும்ல அவனுக்கு இல்லையா? மெயின் ரோட்டில் எந்த செக் போஸ்ட்லையும் எதுவுமே இல்லையா? இல்லை பைபாஸ் ஒன்றுமே கிடையாது. கரெக்டான ரோடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இந்த இதில் இறங்கி குளிக்கலாம். நான் குளிச்சாச்சு. வெயில் டைம் തുറന്നോണ്ടേ നമ്മളും പോയാണ് കുടിയിൽ പോയിടണം. ചിലത് അടിച്ചിടും. നാളെ സ്കാൻ ഇട്ടില്ല. Nepal, what's the name? By road trip and அதிலேருந்து ரோட்லேருந்து இப்போ காத்மண்டுன்னு ஒரு பிளேஸ், அங்கே காத்மண்டு ஒரு பிளேஸ், போக்ரான்னு ஒரு பிளேஸ். ஃபஸ்ட்டு போக்ரா போயிட்டு ரெண்டாவது காத்மண்டு போகலான்னு இருக்கிறேன். வேலா ஒரு கம்பி உருகி உளுந்துருந்தா அவ்வளோதான். எம்மா நீ காலிமா உயிரை வெறுத்தான் வார போல இருக்கு ரெண்டு பேரும்.
தண்ணி அந்த ஊர் போயிட்டு வரணும். இப்போ வந்து நாங்கள் வந்து அங்கே போயிட்டா தான் இது புண்ணியம். பிடிச்சலாம் என்னக்கா பிடிச்சலாம்க்கா எவ்வளோ அழகா இருக்குது தண்ணி. செல்ல சாவி பத்த மாதிரி நீங்க கையை பிடிச்சி வச்சுக்கிறேன். டவுனில் அப்படியே இறங்க வேண்டியதான். இந்த கிளம்ப போன வரும் நம்ம அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம். 10 நிமிஷம் தான். அம்மா கீழே பாருமா. அம்மா கீழே ஏதோ ஓடுறது தெரியுதா இல்லையா? லைட்டாக தலை சுத்த மாதிரி இருக்கும். இன்னும் டான்ஸ் ஆடுறது பேர். ஆ சரி அப்படியே ஆடுது வேலை. இதான் தொங்கு பாலம். எங்கே போமான்னு கேட்குறான். மலையேறதுக்குலாம் சொல்லி தான் விட்டுருந்தேன். இதில் தான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தால அவன சாய் பல்லவியா. இது எப்படிப்பட்ட ரோடுனா, இங்கே கன்னியாகுமரியில் தொடங்கி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் ஆந்திர பிரதேஷ், அப்புறம் தெலுங்கானா, அப்புறம் சத்தீஸ்கர், அப்புறம் பீகார், தென் உத்தரப்பிரதேஷ், தென் நேபாளுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி பிளான். பை ரோடு தான் எல்லா ரோடும். நம்ம இங்கேருந்து போகும்போது ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர் அதெல்லாம் ஓகே. தென் உத்தரப்பிரதேஷ்லேயும் பீகார்லேயும் கொஞ்சம் ரோடு மோசம், அந்தளவு இல்லை. ஆனால் ரோடெல்லாம் நம்ம
லைட்டாக டிங்கரிங் பண்ணி பேட்ச் ஒர்க்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தென் நேபாளுக்குள்ளே போன பிறகு அங்கே நேபாள் பார்டரில் ஒரு நாள் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். தங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் காலையில் பார்டர் கிராஸ் பண்ணேன். பார்டரில் பே பண்ணணும் கார் கொண்டு போகிறதுனால. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 3000-4000 ரூபாய் எடுக்கணும். ஒரு 2 நாள் பெர்மிட் எடுத்திருந்தேன். தென் டூரிஸ்ட்டுக்கு இந்தியன் விசானால ஃப்ரீ தான் என்ட்ரி. கார் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் பே பண்ணணும். கார் இல்லைன்னா நடந்தே போய்க்கலாம். கோவிட் டைம் கூட, அது கோவிட் டைம் முடிஞ்ச டைம். ஸோ அந்த டைம் போனது. நேபாள் உள்ளே போன பிறகு தான் ரோடு ரொம்ப ரொம்ப மோசம். நான் இருக்கிற பிளேஸ் வந்து மவுண்டெயின், எல்லாமே மவுண்டெயின். ஆக்சுவலி காத்மண்டு அண்ட் இன்னொரு பிளேஸும் மவுண்டெயின். இன்னொரு பிளேஸ் போயிட்டு காத்மண்டு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். காத்மண்டில் தான் அந்த நேபாளெலாம் இருக்குது. இந்த நேபாள் மீன்ஸ் எவரெஸ்ட்லாம் இருக்குது அது பக்கத்தில். ஸோ அங்கே போயிடலான்னு ஒரு பிளான். ஒரு 200-250 கிலோமீட்டர் தான் இருக்கும் நம்ம இந்தியன் பார்டரில் இருந்து நேபாளுக்கு, அந்த காத்மண்டு அந்த பிளேஸுக்கு. பட் இட்ஸ் டுக் அரவுண்ட் 14 hours. நாங்கள் போயிட்டு இருக்கும்போதே திங்க் பண்ணோம் ஒரு 10 hours போர் அடிச்சிருச்சு, வண்டியை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு. சரி ஓகே ஃபைன் போகலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு நேபாள் போய் ரீச் ஆனேன். ரோடு ரொம்ப மோசம். நீங்கள் மோசம்னா ஒரு கார் அப்படி உள்ளே பூந்து எந்திரிச்சு போகலாம், அந்த அளவு பள்ளம் கிடக்குது. அது அந்த மலை பிரதேசனால நல்ல அப்பப்போ மழை பெஞ்சி பனி விழுந்து ரோடெல்லாம் அந்த அளவு டேமேஜ் ஆகிருக்குது. நம்ம இந்தியா எவ்வளவோ பெட்டர் அந்த கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ரோட் ட்ரிப்பு தான் வெரி மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரும்போது நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் பார்ட் 2ல் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நேபாளில் இருக்கிற வீடியோவும் பார்ப்பீங்க, பாருங்க. ஓகே, மூணு சந்திரன் கொஞ்சம் தள்ளி வாமா. பூ கொண்டை போட்டு வச்சிருக்கியோ, சைடுல வைக்க வேண்டியதுனே. கொண்டனா ஒரு சைடு தான் இருக்கு. சைடு மயிர் கொண்டே போடுறீங்க. இதே வெள்ளிலாம் ஒரு கூட்டு வரது அசிங்கமா இருக்கு முருமா. நீட்டா இது பண்ணி சைடுல வந்து இன் பண்ணி விட்டு அப்புறம் 2 சைடுல பூ ரோஸ் பூ வச்சு எடுத்து கொஞ்சம் ஸ்டைலாக நிற்க. நான் கையை கட்டிட்டு என்னவோ இந்த பறி கொடுத்த மயில நிற்கா. எவ்வளோ கூட்டம் வந்தது நைட்டு. எல்லாம் படுத்துக்கும் இல்ல எல்லாம் தூங்கிக்கிட்டு இங்கதான் இருந்திருக்கு. எல்லாம் இது உள்ளதான் கிடந்திருக்கு. புதியா உள்ள அவ்வளோ கிடந்திருக்கு. நம்ம நைட்டு பார்க்கல. எல்லாம் கேம்பிங் போகுப்பா, மேலே பனி ஏற போகுது. நம்ம போயிடும் மேலே சரிக்கு வர முடியாது. அப்படியே ஒரு டூர் பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ண வச்சுக்க, அவன் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிடுவானுங்க. ஃப்ரீ ஷட்டில் பஸ் சர்வீஸ் இல்லை டூரிஸ்ட் ஹோமும் இருக்கும். பத்தியா ஏரியா மட்டும்
மாறிட்டு பாரு. ஆறில் இது மலை நேர் பின்னாடி. அப்போ அந்த இது எவ்வளோ குளிர் இருக்கும் பத்தியா? கோயில் அதுதான் வெளியூர் பார்ட்டி வரும் இல்லைன்னு சொல்லி பைசா போட்டோன்னு போட்டு தள்ளிட்டான். போடுவான். கண்ணாடி போட்டுக்கலாமா? வெயில் வர அடிக்குது. இல்ல இப்போ போட மாட்டான் கொஞ்சம் நேரம். ரோட கணக்கு பண்ணி ரோடெல்லாம் கணக்கு பண்ணி போவான். நீ ரோடு அதெல்லாம் கணக்கு பண்ணி போவான்ல, நமக்கு வழி வழி நம்ம பார்ப்போம். இறங்கக்கூடிய வழி கொட்டி கட்டையிலே இருக்கா. குட்டி கட்டையில இருக்கா? ஆமாம் இப்போதான் வந்து சுற்றிய ஆரம்பிச்சிருக்கோம். நேபாள பார்க்கண்டாமா? ஆமாம். இது வச்சு இருக்கு. இது ஒன்றும் திங்கிலையாடே. அவளும் தின்னுக்கலாம்ல கேப்பில். நீ வாங்கி தந்தியா? இல்லை வேகி ஏதோ வாங்கி தந்தியா? தந்தியா? என் மனம் செல்லுபடியாகாது. வண்டி நம்ம வண்டி தான் நாசமாக கிடக்கு. தொழியும் கிளியும் அசிங்க பார்த்து வண்டி லுக்காக இருக்கான்னு ஒருத்த கழுவுன்னு வைக்கணுமே. இது என்னவோ சைடில் எடுத்து போட்டேன் காணலையே. மீசை வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. மிஸ்லாம் அடிச்சிட்டு வரட்டும், இறக்கிட்டு போகல வச்சிருக்கேன். நின்னுமே ஒரு மாசம் கழிச்சு வருமே. எடுத்துட்டு வந்தேன். எல்லா இடம் பார்த்துட்டு அவளும் சுற்றிட்டு வந்துடுவேன். நடந்தே போவேன். இதெல்லாம் ஒரு நாள் வேணும்ல, ஒரு 10 நாளாக வேணும். அப்படியே மேலாம் போயிட்டு 10 நாள் இங்கே கிடக்கணும். செம சூப்பராக இருக்குது. இன்னொரு தடவை ஃப்ளைட்டில் அந்த கார் வரணும்ப்பா. எப்படியும் கார் எங்க இருக்கு கார் தானே வேணும். கார் இருந்தால் நம்ம இஷ்டப்பட்ட இடத்துக்கு இஷ்டப்பட்ட டைமுக்கு எப்போனாலும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். அங்கேயே வந்து இது இப்போ காலைல கிளம்புனா இதுக்கு மட்டும் போடணும். வெள்ளம் பாரு. கூடலாம் பனிக்குள்ளே இறக்கி விடுறோம். அதான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே சரியான இது இல்லை அதனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகி எல்லா இடமும் கிளியராக தெரிய மாதிரி இருக்கிற இடத்துல போய் நிற்பாட்டு. எங்க அந்த எல்லா இடம் ஒன்று போல சுற்றளவு தெரியும் பார்த்துக்கோ. இதில் நேராக போகிறல. அதான் கரெக்டாக என்ன இருக்குது. இது போய் சைடில் ஏதோ தட்டு பாரு. அப்படி இருக்குது. இதில் காப்பி இருக்கு. மும்மூசு காப்பி எல்லாமே இருக்கு. தீப்பா என்ன போக போகிறோம். அங்கே என்ன பார்த்துட்டு கீழே வந்து சாப்பிட்டு போய் 2 காலையிலே எப்போ இவன் கிடக்கிறான். இவங்க என்ன வந்தியா நேற்றுக்குள்ள உங்களுக்கு சோறு கூட கிடைக்காது. நானாவது ஏதாவது தருவேன். எனக்கு வயிறு நிறைக்கணும்ல. டீ போகிறோம் வேறுமா. இங்கே பாரு எப்படி இருக்கு பாருப்பா. இதுலேருந்து போட்டுருமா தெரியுமா? இங்கே வரும் பார்த்தா இது இல்லை கொஞ்சம் முன்ன போட்டு போட்டுரு. கொஞ்சம் போட்டு ப்ளைனாக தெரியாத போகணும் மறைக்கல. மேலே பனி கரைஞ்சி வருது தெரியுதா? அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கரையும். அந்த கோபுரம் போல அந்த கரைஞ்சிட்டா மேலே உள்ளது. இந்த வெயிலுக்கு கரைஞ்சிட்டு போயிரு. லைட்டாக இப்போ தான் பிடிக்கும். அந்த முக்கில் வரும். நீ வெயில் அதுக்கு வந்து வரையிலம்மா. அதெல்லாம் பண்ணியெல்லாம் இப்போ கிடையாதுமா. இல்லை இல்லை கரையும் கரைஞ்சிட்டா நைட்டு வந்ததுக்கு வெள்ளை நைட்டுக்குள்ளே எல்லாம் கரைஞ்சிருங்கியோ. நைட்டு கூடுதலாகும். நைட்டு கொடுத்துடும். இது அப்படியே இருக்குமா. இது குறையாது. இது கரையாது. அங்கே இன்னும் குறைஞ்சி தான் இருக்கும். அங்கே -2 டிகிரி. -2, 7, 8, 10, 12 போகிறேன். போகாதே வண்டி. வண்டி போக வண்டி போக அவன் ஏற்றதுக்கு பார்க்காண்டி கேப்பில் போ. அவன் இடிச்சாச்சு எவ்வளோதான். இல்லை போகாத வண்டி நம்ம வண்டி போகாது. 3 மணிக்கு ஆகும். போகாது. வண்டி ஏற்ற போகிறானோ? ஆமாம் ஆமாம். நெல்லை ஃபுல்லாக முட்டை விடு. போதும் நமக்கு போதும். பாருங்களா. போ 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 போட்டுக்கோ. போட்டு போ 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 போட்டு போ போ போல போல இடம் போ லெஃப்ட் ஏர் இதா இருக்கு. போ 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 போட்டு தட்டா. சரி கூட வண்டியை தட்டு.
என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்டி. ஆனால் தள்ளி போ, இன்னும் தள்ளி போ, இன்னும் தள்ளி போ. நேரம் ஸ்ட்ரைட்டாக தானே போகுது. தூரத்துல இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், நல்லா இருக்கும்ல வியூ. யாருமே இல்லை. நடு ரோட்டில் நின்று ஒன்று எடுத்துருவோம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் போட்டு இல்லை கிளியராக இருக்கும். நம்ம கொஞ்சம் தள்ளி போனால் அதில் அந்த வியூ தெரியும். இதுலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போகலாம். வா. அவ்வளோ பேக் சைடு அவ்வளோ இதுதான். ஆனால் இது கரைஞ்சிட்டு இந்த உச்சியில் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சம் கரை வெயில் அடிக்க கரைஞ்சி சீசன் பிடிக்கல. இந்த மேலே உள்ள கரைஞ்சிட்டா கொஞ்சமாக கரைக்கு கரைஞ்சி அது ஃபுல்லாக அப்படி தான் இருக்கு. கரெல்லாம் கரையாக எவரெஸ்ட் இதில் எது ரொம்ப ஹைட்டு. அதான் எவரெஸ்டோ? பிடிப்பு இல்லை. இனிமேல் நான் இன்னும் எவரெஸ்ட் இந்த சைடு ஆரம்பம் இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். வெயில் வர 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 கம்ப்ளீட் கரையும் பாரு. அதுக்கப்புறம் இன்னும் போக 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 இப்போல்லாம் வெயில் கிடைக்காது. 8-9 வரும். இதே கடை பாருப்பா, கடை பாரு. ஒரு பண்ணு கிண்ண தின்னலாம் போதும். அவ்வளோ லாரியும் அவ்வளோ கார் வருதுன்னா ஏன் வராது? எப்படி இருக்கு? எதுக்கு போட்டு எதுக்குடா இவ்வளோ தூரம் போகிறான்னு திருப்படின்னு சொன்னேன். சேவிங் சைட்டை போட்டு பரண்டு இதெல்லாம் வந்து பண்ணி பிடிச்சிரும். இங்கெல்லாம் எல்லாமே பண்ணி வந்துரும். பண்ணி வந்துடும். இப்போ இப்படி இருக்கு. இப்போதான் கரெக்ட் வியூ பார்க்கறதுக்கு. பச்சையும் பார்த்துக்கலாம், பனியும் பார்த்துக்கலாம். இல்லைன்னா மொத்தம் வெள்ளை வெள்ளையும் தான் இருக்கும். இந்த வீடு மேலே மொட்டை மாடி எல்லாமே எல்லாம் இந்த வீட்டில் எல்லாம் பண்ணி படுத்துரும். இங்கே கீழே வராதுப்பா. கீழே வரண்டி. காட்மண்டு அந்த சிட்டிக்குள்ளே வருது. கீழ் சைடு கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா வீட்டு வந்துடலாம். இது இந்த மலைக்கு மேலே தான் இருக்கும். அப்போ இதாம்பா சொன்னேன். இந்த மலைக்கு மேலே போயிட்டு நேற்று நைட்டோட நைட்டு போயிட்டு அங்கே கஞ்சி வச்சுட்டு அப்படி கிடந்துக்கலாம். இருக்கவே முடியாதுப்பா. அவ்வளோ ஹோல் இருக்கும். அது கன்ஃபார்ம் 100%. நம்ம நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்காதுங்க. இருக்கவே முடியாது. நான் தான் பனியில போய் கிடந்தேனே, இருக்கவே முடியாது. நான் சும்மா சட்டை போடாம போயிடலாமேன்னு நினைச்சுப்பான். ஏன்னா ஓரளவு குளிரெல்லாம் தாங்கிரும். சொட்டர் கலத்துட்டீங்களா வச்சிருக்கீங்களா? இன்னும் 2 பேர் கலத்துல வச்சிருக்கீங்களா? ஓகே. அது ஆஃப்டர்நூன் 11 மணிக்கு தான் சூரியன் நடு சென்றாக வரணும். சாயா கடை இங்கே இருக்கு. ஆனால் அது சாயா கிடையாது. ஆமாம் இல்லையா? இல்லை க்ரோசரியா? நேரம் பார்ப்போம்.